காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் நித்தி லைஃப். இன்றைக்கி நாங்கள் வந்து எங்கே போகிறோம் பார்த்திங்கன்னா வந்து வீட்டுக்கிட்ட இருக்க சிவன் கோயிலுக்கு நாங்கள் சொல்லுவோம் இல்லையா, லொக்கேஷன் அடிக்கடிக்கு வருவோன்னு. அங்கே தான் வந்து நாங்கள் அன்றைக்கி பிரதோஷம் அன்றைக்கி. அதனால் நாங்கள் ஃபேமிலியாக எல்லோரும் வந்து கிளம்பிட்டோம். கிட்ஸை கூட்டிக்கிட்டு நாங்கள் ஜாலியாக கிளம்பிட்டோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா வந்து ஆகிடுச்சு. பிரதோஷம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் போகக்குள்ளே கரெக்ட் டைமுக்கு போயிட்டோம் கரெக்டாக. அதுக்கப்புறம் வந்து அபிஷேகம் அதெல்லாம் முடிச்சுட்டு அங்கே பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து சாமி வந்துடுச்சு. அவங்களும் ஆக்ரோஷமாக ஓம் நமச்சிவாய அந்த மாதிரியெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் பக்கத்தில் தான் இருந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா வந்து விளக்கு போட்டுட்டு சாமி கும்பிட்டு எல்லாம் ஆரத்தியெல்லாம் வாங்கிட்டு முடிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணோம், கோயில் சுற்றி வந்துட்டு கிட்ஸ் வந்து நிற்கவே இல்லை, ஒரு இடத்துல கூட ஓடிக்கிட்டே இருந்தாங்க. அவங்கள சமாளிக்கிறதுக்கு எங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு டைமு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து ரோஷினிக்கு என்னோடய சித்தி பொண்ணு ரோஷினி, அவளுக்கு எனக்கு பர்த்டே. அதனால் நாங்கள் அங்கேயே செலிப்ரேட் பண்ணலான்னே நினச்சி எல்லாருமே வந்து சாக்லேட் எல்லாம் கொடுத்து, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமி வந்து ஊஞ்சலில் ஆட்டி விட்டுட்டு ஃபோட்டோ ஷூட் அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்து நாங்கள் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோன்னா பார்த்திங்கன்னா வந்து கோயில் பிரசாதம் நமக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். நம்ம உண்மையாலுமே அந்த கோயில் பிரசாதத்துக்கு தான் போகிற மாதிரியே இருக்கும். நல்லாயிருக்கும், புளியோதரை எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நாங்கள் வந்து லைனாக வந்து உட்காந்துட்டு ரெடி ஆகிட்டோம். பந்தியில் போய் பந்திக்கு முந்துன்ற மாதிரி நாங்கள் ரெடி ஆகி ஃபஸ்ட்டு போயிட்டு உட்காந்துட்டு நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு நந்தி காதில் நம்ம வேண்டுதல் சொல்லணும், வேண்டுதல் சொன்னால் பழிக்கும்னு சொன்னாங்க. அதனால் வந்து வேண்டிக்கிட்டு அன்னதானத்தெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். கேக் வெட்டி பாப்பா எல்லாருமே, சித்தி பசங்க எல்லாருமே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து அவளுக்கு பிடிச்ச கிஃப்ட்டு ஒன்று வாங்கிட்டு பீஸா வந்து வெஜ் பீஸா வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம். வெஜ் பீஸா ஆர்டர் பண்ணி அன்றைக்கி எல்லாருமே கேக்கு வெட்டி பீஸாவாக வந்து அக்கா கிஃப்டாக கொடுத்துட்டாங்க. நானும் வந்து கிஃப்ட் கொடுத்தேன். நான் வந்து இந்த கேமுக்காக வாங்கி வச்சிருந்த கிஃப்டெல்லாம் எடுத்து எல்லாருமே அவங்க ஒரு கிஃப்டாக கொடுத்தாங்க. நான் வந்து ஒரு பாப்பாவுக்கு வந்து ஒரு பொம்மை கொடுத்தேன். இவ வந்து என்னோடய சித்தி பொண்ணு ரோஷினி, அவங்களும் வந்து எங்கள் டீம் மெம்பர் மாதிரி சேர்ந்துட்டாங்க. வீடியோவில் கேம்ஸில் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட்டாக வந்து கேக் வெட்டி முடித்து பீஸாலாம் சாப்பிட்டு நாங்கள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.